சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 7/7/2026 செவ்வாய்க்கிழமை, ஆனி மாதம் 23ஆம் நாள், சப்தமி திதி இன்று மதியம் 1:54 வரை. அதன் பிறகு அஷ்டமி திதி. உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்று மாலை 4:24 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி, பூரம், பூராடம் ஆகிய சுக்கிரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள, எதையும் செய்வதற்கு உகந்த அருமையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம் மற்றும் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய இனிய நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல உச்சகுரு வலிமையாக உட்கார்ந்துருக்கிற நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குரு பகவான் இப்போது 8, 10, 12ஆம் இடங்களோடு தொடர்பு கொள்ளுகிறார். ஆக 12ஆம் இடம் என்பது ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஊர் விட்டு ஊர் போய் வேலை செய்யக்கூடியவர்கள், மாநிலம் விட்டு மாநிலம் அடிக்கடி ட்ரெயினில், பஸ்ஸில், ஃப்ளைட்டில் போகக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், அல்லது எப்போவுமே நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஒரு டெலிவரி பாயாக இருக்கிறேன், டாக்ஸி ஓட்டுறேன், கார் ஓட்டுறேன், பைக் ஓட்டுறேன், இந்த மாதிரியாக ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற அத்தனை மேஷராசிக்காரங்களுக்கும் பெரிய அளவில் பண வரவுகள் வரக்கூடிய, ஒரு நிம்மதியான ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தொழில் கை கொடுக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கு ஒரு தெளிவாகவே தெரியும். நல்ல விதமாகவே பரவாயில்லைங்க, இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு கொஞ்சம் டெவலப்புகள் இருக்கத்தான் செய்யுது, வீட்டிலையும் பிரச்சனைகள் இல்லைன்ற மாதிரியாக ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வந்திருக்கிறது என்பதை நம்மே உணரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மேஷராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே கணவர், குழந்தைகளின் பேரில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் விலகக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்திலிருந்து உச்சகுரு 9, 11ஆம் இடங்களை பார்க்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். முயற்சிகள் பலிக்கும். இது நாள் வரைக்கும் அடுத்தவங்களுடைய ஆதரவில், உதவியில் இருந்த ரிஷபராசிக்காரர்கள் சொந்த காலில் நிற்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அண்ணன் தான் கவனிச்சுக்கிறாரு, அக்கா தான் கவனிச்சிருக்கிறாரு, எனக்கு என்னப்பா எங்கள் அண்ணன் இருக்கிறான், ஒன்றும் ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்துருவாரு, என் மேலே ரொம்ப பாசக்காரன், எங்கள் அக்கா என்ன பையன் மாதிரி, குழந்த மாதிரி நினைக்கும், எங்கள் அக்கா எதுவாக இருந்தாலும் எனக்கு செய்யும்னு சொல்லிட்டு அண்ணன், அக்காள், அப்பா, அம்மா இந்த மாதிரியான ஒரு உறவுகளின் தயவுனால் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சொந்த காலில் நிற்கக்கூடிய அளவிற்கு ஒரு தைரியம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அரசு வேலை சார்ந்த விஷயங்களில் இப்போது பெரிய அளவில் மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகுது. அந்த இன்டர்வியூக்கு போனேன், இந்த இன்டர்வியூக்கு போனேன், படிச்சுக்கிட்டே இருக்கிறேன், 1/2 மார்க் எடுத்துட்டேன், 1/4 மார்க் குறைவாக எடுத்துட்டேன், இந்த மாதிரியாக வெற்றிக்கு மிக அருகில் வந்து அந்த வெற்றி கம்பத்தை தொட்டுவிட முடியாமல் அப்படியே பின்னாடி போய்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் மாற்றங்கள் வரக்கூடிய, முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க. சக்ஸஸ் பண்ணக்கூடிய நாளுங்க இன்னைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் உச்சகுரு பகவான் அமர்ந்து 8ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடிய எதிர்பாராத பணவரவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இது நாள் வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டு, பங்குச்சந்தை, சோஷியல் மீடியா அப்படி இப்படி நான் பணத்தை விட்டுட்டேன், என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு தெரியாத தொழிலில் இறங்கி பணத்தை இழந்துட்டேன், பணம் போய்கிட்டே இருக்குது, அந்த தொழில் அந்த புலிவாலை பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. இந்த புலிவாலை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு அப்படியே விட முடியாமல், புலி விட்டால் புலி திருப்பி அடிச்சிடும், நம்மளை கடிச்சிடும்ன்றதுக்காக புலிவாலை பிடிச்சிக்கிட்டே ஓடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி நடத்தவும் முடியாமல் விடவும் முடியாமல் இருக்கக்கூடிய சில தொழில்களோடு தொடர்பு கொண்டவர்கள், தொழிலை தெரியாத்தனமாக ஆரம்பித்து பணத்தை இழந்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்ல மாற்றங்கள், என்ன செய்யலாம் என்பதில் ஒரு தெளிவுகள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இருக்கும், எதிர்பாராத அறிமுகங்கள், எல்லாருக்கும் எதிர்பாராத பணவரவு வந்துடாது. சிலருக்கு எதிர்பாராத நட்புகள் தொடரும், சிலருக்கு எதிர்பாராமல் முன்னர் பழகிய தொடர்பு விட்டு போனவர்கள் திரும்ப வாழ்க்கையில் வருவாங்க. ஏதாவது ஒரு எதிர்பாராத நல்லதுகள் நடக்கக்கூடிய நாளுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே குரு பகவான் அமர்ந்து 5, 7, 9 இடங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய, அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாள், அதிர்ஷ்டம் திரும்ப வரக்கூடிய நாள். 2022, 23, 24 தொலைஞ்சு போன அதிர்ஷ்டம் எங்கே இருக்குன்னே தெரியல, தேடி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், பத்திரிக்கையில் விளம்பரம் கூட கொடுத்து பார்த்துட்டேன், அதிர்ஷ்டத்தை காணோம்னு சொல்லிட்டு ஒன்றும் பக்கத்துலேயே வரமாட்டேங்குதுங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே
பெரிய அளவில் அதிர்ஷ்டம் திரும்ப வரும் என்பதை நீங்கள் உணரக்கூடிய, வந்துவிட்டது என்பதை உணரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைஞர்களுக்கு ஒரு பெரிய உத்வேகம், உற்சாகம் போன்றவைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைந்திருக்கிறது. யாருடைய தயவுமின்றி சொந்த காலில் நிற்க ஆரம்பிக்கின்ற சில அமைப்புகளாகவும், சிலருக்கு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ஒரு புத்திர பாக்கியம், ஒரு வேலை பாக்கியம், ஒரு கல்வி பாக்கியம், நினச்ச இடத்துல காலேஜில் சேர்றது, ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு குழந்தை பிறப்பதற்கான நல்ல மருந்துகள், மருத்துவ அடையாளங்கள் தெரிவது என எல்லாவற்றிலும் ஒரு நிறைவு, சந்தோஷம், நிம்மதி இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல உச்சகுரு உட்கார்ந்து 4, 6, 8 ஆகிய இடங்களை பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கடன் வாங்கி வீடு கட்டுறது, ஏற்கனவே விடுபட்டு போன, வீடு கட்டி நின்று போன ஒரு விஷயத்திற்காக கடன் வாங்கி அந்த விஷயத்தை தொடர்ந்து செய்கிறது, அல்லது இருக்கிற ஊரில் ஒரு ஃப்ளாட்டாவது வாங்கிடலாங்க. நான் எந்த காலத்தில் சொந்த வீடு கட்டுறது, ஒரு 10 பேர் 12 பேர் இருக்கிற மாதிரி ஃப்ளாட்டெல்லாம் வரத்தான் செய்து அதில் ஒரு குடித்தனத்தை வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரியாக வீடு சார்ந்த விஷயங்களில் கடன் வாங்கியாவது ஒரு சொத்து சேர்க்க வேண்டுமே என்கின்ற எண்ணத்தை சிம்மராசிக்காரர்கள் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. கடன் வாங்கினா கூட நல்ல கடனாக தான் இருக்கணும். உச்சகுரு இன்றைக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார் இல்லையா. அசுப செலவுகள்னு சொல்லப்படக்கூடிய மருத்துவ செலவுகள், வண்டி வாகன செலவுகள் இதெல்லாம் இல்லாமல் தேவைப்படுகின்ற ஒன்றை வாங்கினாலும், கடன் வாங்கி ஒரு 10 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாலும், கடன் வாங்கி ஒரு வீட்டை முடித்தாலும் கூட அந்த வீடோ அந்த அமைப்போ பல மடங்கு பெருகும் என்கின்ற ஒரு நல்லதற்கான கடன் வாங்கக்கூடிய கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு பிள்ளை, கணவன், மனைவி போன்றவர்களால் சந்தோஷங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தூரத்தில் இருக்கக்கூடிய மனைவி, தூரத்தில் இருக்கக்கூடிய கணவரிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. குடும்பம் இணையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். நான் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், டிரான்ஸ்ஃபர் கிடைக்காம இப்படி அலையிறவங்க, பிள்ளைகள் ஒரு பக்கம் தாத்தா பாட்டிக்கிட்ட வளருது அல்லது ஹாஸ்டலில் விட்டுருக்கோம், இப்படின்னு சொல்லிட்டு குடும்பமே செதறி போய் கிடக்குது. சண்டை சச்சரவுகள் இருந்து குடும்பம் பிரிஞ்சிருக்கிறது நியாயம். இந்த மாதிரி வேலை சம்பாதிக்கணுன்றதுக்காக யாருக்கு சம்பாதிக்கிறோம்? பிள்ளைங்களுக்காக தான் சம்பாதிக்கிறோம். அந்த பிள்ளைங்களையே 2 பேரும் சேர்ந்து நின்று பார்க்க முடியலையே. அந்தம்மா பகலில் வந்ததுன்னா நான் நைட்டில் வர்றேன், அல்லது 2 பேருமே வேறு ஊரில் இருக்கிறோம். இந்த மாதிரியாக குடும்பம் பிரிந்திருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே குடும்பம் ஒன்றாக இணையக்கூடிய அதற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள், தொழிலாளர் பெருமக்கள், வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்கள், வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே லாபங்கள் நல்ல விதமாக போதுமான அளவிற்கு வரக்கூடிய ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியிலான வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதுவும் பேசி பிழைப்பவர்கள்னு சொல்லப்படக்கூடிய மார்க்கெட்டிங் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், ஆசிரிய பணி, பேராசிரிய பணி, வழக்கறிஞர் துறை, நிதித்துறை, நீதித்துறை போன்றவைகளில் செயல்படக்கூடிய அனைவருக்குமே இன்றைக்கு ஒரு மிக பிரமாதமான முன்னேற்றமுள்ள திருப்பு முனைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்கு. 2ஆம் பாவகம் இன்றைக்கி வலுத்திருக்கு இல்லையா. என்ன தொழில் பண்ணலான்றதுலே ஒரு தெளிவுகள் இருக்கும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா. இன்றைக்கு 1000 வாய்ப்புகள் உலகத்தில் இளைய பருவத்தினருக்கு கொட்டி கிடக்கிறது இல்லையா. சமூக ஊடகங்களாக இருக்கட்டும், நேரடியாக இருக்கட்டும், அது எல்லாத்துலேயுமே இன்றைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இளைய தலைமுறையினர் அப்படியே பிடித்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா உலகம் இன்றைக்கி எங்கேயோ போய்கிட்டு இருக்குதுங்க. வாடிக்கையாளர் கடையை தேடி வந்தது போக கடைகள் வாடிக்கையாளரை தேடி வருதுன்னு அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா. இதை நீங்கள் நல்லா உணர்ந்திருப்பீங்க. இன்றைக்கி பாருங்கள், கையில் இருக்கிற ஒரு செல்ஃபோனை வச்சுட்டு செய்ய முடியாத காரியமே இல்லை இல்லையா. அது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இழந்து போன மரியாதை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சிலருக்கு புதிதாக அங்கீகாரம் கிடைக்கும். கௌரவம், மதிப்பு, மரியாதை இன்றைக்கி நல்லாயிருக்கும். ஆஃபீஸில் நம்மளை தலையில் தூக்கி வைக்கலைன்னா கூட தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே.
எப்படிப்பா நீ செஞ்ச இது, இவ்வளவு நாள் உங்ககிட்ட அந்த திறமை இருக்குன்னு எங்களுக்கு தெரியவே இல்லையே, நீயாவது எங்களுக்கு சொல்லியிருக்கணும் இல்லையா, யார் யாரையோ கூப்பிட்டு வேலை முடிச்சதுக்கு பதில் நீயே இந்த வேலையை செய்ப்பான்னு உனக்கு சொல்லியிருப்பேன் இல்லையான்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து ஒரு அதிசயிக்கத்தக்க அளவில் முதலாளியாக இருக்கலாம், மேனேஜராக இருக்கலாம், உங்களை விட உயர்நிலையில் இருக்கக்கூடியவர் உங்களுடைய திறமையை பார்த்து அப்ரிஷியேட்டுன்னு சொல்லப்படக்கூடிய அங்கீகாரம், ஒரு புகழ் வரக்கூடிய அமைப்போல் இன்றைக்கு பெரும்பாலான ஆண் பெண் இருபாலருக்கும், குறிப்பாக இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், விருச்சிக ராசிக்கார பெண்கள் எல்லாருக்குமே அலுவலகத்தில் நல்ல பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்கின்ற மாதிரியாக விருச்சிக ராசிக்காரர்கள் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ரொம்ப நாள் தொடர்பை விட்டு போன ஒருவர் மறுபடியும் வாழ்க்கைக்குள்ளே வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். காலேஜில் படித்தவர், ஸ்கூலில் படித்தவர், அந்த ஊரில் இருக்கும்போது பழக்கம், இந்த ஊரில் இருக்கும்போது பழக்கம், ஃபோன் நம்பரு, அந்த செல்ஃபோன் காணாது போச்சு, அதுலேயே டச்சு விட்டு போச்சு, தொலைஞ்சு போச்சு, அவரும் எனக்கு காண்டாக்ட் பண்ணல, நானும் காண்டாக்ட் பண்ண முடியாமல் இருக்கிறேன்ற மாதிரியாக என்றோ ஒரு நாள் தொடர்பு விட்டு போன ஒருவர் மீண்டும் வாழ்க்கையில் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. பிரேக்கப் ஆகி போன காதல் மறுபடியும் ஒட்டி வைக்கக்கூடிய அமைப்புகள், அதாவது தவறுதலாக நம்ம 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு விலகி இருந்துட்டோம், ஆனால் நம்ம 2 பேரும் தான் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய அளவில் சூட்டபிள், ஆகவே 2 பேரும் ஏன் திருமணம் செய்யக்கூடாதுன்ற மாதிரியாக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா வெண்மை நிற பொருட்கள் வழியாக ஏதாவது பொருளாதார முன்னேற்றங்கள், வியாபாரத்தின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இதுவரை பலிக்காத கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மனைவி வழியில் நன்மைகள் நடக்கும். கணவன் வழியில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு ஆதரவற்ற போக்குகள்லாம் விலகக்கூடிய அமைப்பு மகர ராசிக்கார சகோதரிகளுக்கு உண்டு. கணவனை நினைத்து ஒரு பெருமை, மனைவியை நினைத்து ஒரு பெருமை என்கின்ற அமைப்பு இப்போது அப்படியே நல்ல அமைப்பில் மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. மகராசிக்காரர்கள் இதுவரைக்கும் தொடாத உச்சத்தை, உயரத்தை தொடக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஐயா, நான் ஒரு 10-15 வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேங்க, இன்றைக்கி நேற்று இல்லைங்க. நான் உண்மையிலே என்ன சொல்லுவேன்னா, 7.5 சனி எப்போ உங்களுக்கு ஆரம்பித்ததோ அப்போ இருந்தே டக்குன்னு சில பேர் சரியாக ஆரம்பிச்சிட்டிங்க. குறிப்பாக 2020 மகராசிக்காரர்கள் அனலில் இட்ட புழு போல துடித்தீர்கள் என்பதும் உண்மை. 10% பேர் நல்லா தான் இருந்தீங்க, அதிலெல்லாம் கஷ்டங்கள்லாம் இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு நல்லாவே இல்லை, நான் நல்லா தான் இருந்தேன் ஒரு 10 வருஷமாக அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு 10% பேர் இருப்பீர்கள். ஆனால் 90% பேருக்கு சாதகமற்ற பலன்கள் நடந்தது இல்லையா, அவங்க எல்லாருக்குமே மறுபடியும் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு தொழிலாள லாபம், அந்த வர்ற லாபத்தை உடனே செலவு செய்யக்கூடிய அமைப்பு, இது ரெண்டும் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கடன் வாங்க மாட்டீங்க, ஒரு லாபம் சம்பாதிப்பீங்க, ரொம்ப நாள் வராத காசு வரும், சம்பள உயர்வு வரும், ஆனால் அது அப்படியே செலவாகி போயிடும். ஒரு வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குறது, ஆனாலும் அந்த செலவு நல்ல செலவாகத்தான் இருக்கும். நல்ல செலவுன்னா ஒரு வீட்டுக்கு பொருள் வாங்குறது, வீடு வாங்குறது, அட்வான்ஸ் கொடுக்கறது, ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்த பாப்பா ஒன்று கேட்டுக்கிட்டே இருந்ததுங்க, அதை இன்றைக்கி டக்குன்னு வாங்கி கொடுத்தேன். நான் பெத்த பிள்ளை இல்லையா, இன்னொருத்தர் வீட்டுக்கு போக போகிற ஒரு பிள்ளை, என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நல்லா ஜாலியாக இருக்கணும் இல்லையா, எப்படிப்பட்ட கணவனை தேர்ந்தெடுக்க போகிறனோ தெரியல, ஒரு அப்பாவாக அம்மாவாக நான் இருக்கின்ற வரைக்கும் என்னுடைய பெண் குழந்தைக்கு நான் நல்லவைகளை செய்தே ஆக வேண்டும் இல்லையான்னு ஒரு சந்தோஷத்தோட பெண் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. அவசியமற்ற செலவுகளை இன்றைக்கி கும்பராசிக்காரர்கள் செய்யவே மாட்டீங்க. பெரிய அளவில் ஓரளவுக்கு ஒரு சந்தோஷம், நிம்மதி இருக்கும். அதை விட முக்கியம் தொழில் நல்லாயிருக்கும். தொழில் நல்லா இருந்தாலே குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் போயிடுமே. பணம் சம்பாதிக்காமல் இருக்கிறதுல தானே ஒரு குடும்ப பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. வீட்டுக்கு பத்தவே இல்லை, மனைவி எப்போ சத்தம் போட ஆரம்பிப்பாங்க, மூஞ்ச திருப்பிக்குவாங்க, ஒழுங்காக காசை கொடுக்காம நீ எங்கேயோ ஊர் சுற்றிக்கிட்டு வர அப்படின்றதுல தானே. இந்த மாதிரியான நிகழ்வுகள் அப்படியே குடும்பத்திலிருந்து வெளியே போகக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் எல்லாம் அடையாளம் காட்டப்படக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க.
பெரிய நன்மைகள் இன்றைக்கி கண்டிப்பாக உண்டு. மனசு கொஞ்சம் தைரியமாக இருக்கும். ஆண் பெண் உறவுகள் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி அமைப்புகளில் ஒருவரை ஒருவர் புரிஞ்சிக்க முடியும். இன்றைக்கு நம்ம குடும்பத்தில் ஏன் ஒரு வருஷமாக கொஞ்சம் மன அழுத்தம் இருந்துக்கிட்டு இருக்கு, ஏன் ஒரு வருஷத்தில் ஒரு செட்பேக்கான விஷயங்களே நடக்குது, பிள்ளைகள் பேச்சை கேட்க மாட்டேங்குது, நீங்கள் அப்படி இருக்கிறீங்க நான் இப்படி இருக்கிறேன்ற மாதிரியாக மீனராசிக்கார குடும்பங்களில் இருக்கக்கூடிய மன அழுத்த விஷயங்கள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ஓரளவிற்கு லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு நிச்சயமாக இருக்கும். ஒரு 30 வயதுகளுக்குள் இருக்கக்கூடியவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த படிப்பு, கல்வி, வேலை சார்ந்த விஷயங்களில் தெளிவின்மை இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இன்றைக்கி அப்படியே கொஞ்சம் சாஃப்டாக அப்படியே விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும். சொல்லிக் கொடுத்தல் துறையில் இருக்கக்கூடியவர்கள், வங்கி தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ப்ரொமோஷன் வரக்கூடிய அமைப்புகள், அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்னு நல்லவைகள் கூடுதலாக இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு ரத்தின சுருக்கமான ஆனால் அருமையான கேள்வி. ஐயா, கிரகங்களுடைய பலன்கள் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறார். ஆமாங்க, இது உள்ளதாங்க ஜோசியமே இருக்குது, இது உள்ளதான் கணிப்பு திறமையே இருக்குது. எனக்கு பாருங்கள் குரு உச்சமாக இருக்குது, எனக்கு பாருங்கள் சுக்கிரன் பலன்னு உச்சமாக இருக்குது, எனக்கு செவ்வாய் நல்ல வலிமையாக இருக்குது, எனக்கு சனி அப்படி இருக்கிறார் இப்படி இருக்கிறார், எல்லாம் சரிதான ஐயா, அந்த கிரகத்துடைய பலன்கள் எனக்கு எப்போது கிடைக்கும் அப்படிங்கிறதான மிக முக்கியமான கேள்வி. ஒரு காம்பினேஷன்கள் அடங்கியது தானே. கிரகங்களுடைய பலன்கள் அதனுடைய தசையில் தான் கிடைக்கும். இப்போ கிரகங்களுடைய பலன்கள் என்ன, இப்போ எப்படி, அதற்கப்புறம் நான் உள்ளே வந்துடுவேன். கிரகங்களுடைய பலன்கள் என்று சொல்லப்படக்கூடிய அதனுடைய செயல்களை நம்ம காரகத்துவங்கள்னு சொல்கிறோம். கிரகம் தரக்கூடிய காரகத்துவங்கள் அமைப்புகள் என்பது வேறு, கிரகங்கள் தரக்கூடிய ஆதிபத்தியங்கள் என்பது வேறு. ஒரு 4ஆம் வீட்டிற்கு சனி அதிபதியாக இருக்கிறார்னு வச்சுக்கோங்க. அவர் தான் தாயை குறிக்கக்கூடிய கிரகம், 4ஆம் வீடான வீடு வாகனத்தை குறிக்கக்கூடிய ஆதிபத்திய கிரகம். அதே நேரத்தில் சனியுடைய காரகத்துவங்கள்னு சொல்லப்படக்கூடிய இரும்புங்க, அந்த சனியுடைய தொழில்கள்னு சொல்லப்படக்கூடிய விவசாயம், ஆடு மாடு, கடுமையான ஒரு உழைப்பு, இதெல்லாம் அவருடைய காரகத்துவங்கள்னு வரும். அப்போ ஒருவருக்கு சனி வலுத்திருக்கிறார் என்றால் அந்த சனி தன்னுடைய தசையில் தான் அதோடைய பலன்களை செய்வார். இதுக்கு தான் சனி தசை இளம் வயதில் வரக்கூடாதுன்னுவோம். ஏன்னா அதோடைய காரகத்துவங்கள் அப்படியே நடக்கும். சனியுடைய முக்கியமான காரகத்துவம் என்ன? காலை நடக்க விடாமல் பண்ணுறது, காலில் ஏதாவது சின்ன பிரச்சனைகளை கொடுக்கறது. சில பேருக்கு பாருங்கள், சனி தசை வந்த உடனே மூட்டு வலி வந்துடும். கீழே படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக காலை வைப்பாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தன்னை அறியாமலே. இது சனியுடைய காரகத்துவம். சனி நன்மைகளை கொடுப்பார், அதே நேரத்தில் காலில் அடிபட வைக்கக்கூடிய அமைப்பு, காலை நடக்க விடாமல் பண்ணக்கூடிய அமைப்பு அவருடைய காரகத்துவம். ஒரு கிரகம் கொடுக்கும், அதே கிரகம் கெடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதே நேரத்தில் குருதசை உச்ச குருதசை வருதுன்னு சொல்லுவாங்க. குருதசை சின்ன வயசில் வரக்கூடாது. அது குழந்தையை தரக்கூடிய அமைப்புகள் தான். குரு பகவான் என்னங்க செய்வார்? இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, கிரகங்கள் எப்போது பலன் தரும்? ஒரு கிரகம் குரு வலிமையான அமைப்பில் இருக்கிறார், 5ஆம் இடத்துலேருந்து ராசியை இப்போ குரு லக்னத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தையும் லக்னத்தையும் பார்க்குறார். எப்பங்க பலன் தருவார்? எனக்கு குருதசை 5 வயசில் ஆரம்பித்து 21 வயசில் முடிஞ்சிருச்சுங்க, பலன் தராதுங்க. ஏன்னா குரு குழந்தைக்கான காரகன், தனக்காரகன், புத்திரக்காரகன். குழந்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வயதில், கல்யாண பருவத்தில் குருதசை வந்தால் தான் முழுமையான பலன்கள், யோக பலன்கள் அதனுடைய தசையில் நடக்கும். குருதசை ஒரு 25 வயதிற்கு பிறகு வருகிறது. 26 வயசில் உங்களுக்கு கல்யாணம் ஆகுது. 27 வயசில் அற்புதமான தங்க விக்கிரகம் மாதிரி ஒரு குழந்தைய கொடுத்துட்டாரு. அந்த குழந்தைய கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பண வரவு வர ஆரம்பித்தது. ஏன்னு சொன்னால் அந்த குழந்தை சொகுசான நல்ல ஜாதகத்தோடு பிறந்திருக்கும். அந்த குழந்தைய காரில் கூட்டு போகிறதுக்காக நீங்கள் ஏசி கார் வாங்குறீங்க. அந்த குழந்தை நிம்மதியாக தூங்கணுன்றதுக்காக வீட்டில் பெட்ரூமில் ஏசி வாங்கி மாட்டுறீங்க. பெட்ரூமில் ஏசி வாங்கி மாட்டணும், கார் வாங்கினோம்னா பணம் வேணும் இல்லையா? தனம், அதற்கான காரகனும் அவர் தான் இல்லையா? ஆக குரு பகவானுடைய தசை குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல பருவத்தில் வரும் பொழுது ஒருவருக்கு குரு நன்றாக இருந்தால் நல்ல பலனை செய்ய போகிறாரு. குரு கொஞ்சம் கடுமையான, கொஞ்சம் ஒரு மாதிரி டைவர்ட் ஆகக்கூடிய, ஒரு பலவீனம்னு சொல்லக்கூடிய நீச்சம் அந்த மாதிரியான அமைப்பில் இருந்தால் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஓரளவுக்கு கட்டுக்கு உட்பட்ட பலன்களை செய்வார் என்பது தான் உண்மை. இது மாதிரி தாங்க காம்பினேஷன்களை ரொம்ப பெரிய அளவில் பார்க்கணும்.
ஒரு தசையில் தான் அந்த கிரகம் கண்டிப்பாக பலன் தரும். அந்த தசை எப்போது வர வேண்டும் என்பதும் ஜோதிடத்தில் ஒரு கணக்கு இருக்கிறது. ஆக பலவற்றையும் பார்த்து அந்த கிரகம் எந்த ஆதிபத்தியத்திற்குரியது, அது எதனுடைய காரகத்துவங்களை கொண்டிருக்கிறது என்கின்ற அமைப்புகளை புரிந்து கொண்டாலே ஒரு கிரகம் எப்போது பலன் தரும் என்பதை நிச்சயமாக உணர்ந்து விடலாம். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.